நம்ம வாழ்க்கையில சோதனை ஏற்படும். அந்த சோதனை ஏன் வருதுன்னு சொல்லி நம்மளால யூகித்து பார்க்க முடியாது. ஆனால் அந்த சோதனை குறித்ததான கவலை நம்ம வாழ்க்கையில நிரம்பி வந்துரும். அதனால நாம தற்சமயம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு அந்த பிரச்சனைகளை குறித்தே நாம யோசித்து கொண்டே இருப்போம். வேத வசனம் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம், ஆதலால் இயேசுதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே இயேசு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க எந்த ஒரு பிரச்சனையிலையும் நீங்க சிக்கிக் கொண்டிருந்தால் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கடன் என்கிற சோதனை, வியாதி என்கிற சோதனை, தரித்திரம் என்கிற சோதனை, சாபம் என்கிற சோதனை, வறுமை என்கிற சோதனை, பாவம் என்கிற சோதனை, எத்தனையோ சோதனைகள் உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் இயேசு அந்த சோதனையிலிருந்து உங்களை வெளியில கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் பட்ட சோதனைகளை மறக்க பண்ணி உங்களை ஆனந்தத்தினால் மகிழ்ச்சி அடைய பண்ணும்படி அவர் செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.